செவன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு டைபோ இப்ப கண் முழிக்கிறான். பார்த்தா எல்லாமே கனவுதான். ஷாஃபி ஆல்ரெடி வந்துட்டான். செவன் எங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போய் கோஸ்ட் கார்டு கிட்ட விசாரிச்சா ஒருவேளை அவன் ஜாங் கூட டேட்டிங் போயிருப்பானா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகுறான். நம்ம கூட இருந்த அந்த செவன் ஒரு பெரிய ஷேடோ கில்லரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரிவார்டுன்னு மெசேஜ் இருக்கு. பார்த்துட்டு டைபோ இப்ப ஃபாஸ்டா அவனோட சலூனுக்குள்ள போய் பார்த்தா நம்ம ஹீரோவோட அந்த பழைய காஸ்டியூமை வந்து காணும் அப்படின்னு சொல்லி டைபோ பாக்குறான். ஆமா டைபோ, இது என்னடா காஸ்பிளே ட்ரெஸ் மாதிரி இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கவும், நான் உன்னை கண்டுபிடிச்சப்போ நீ இந்த ட்ரெஸ்ல தான் இருந்த, உனக்கு கிழிஞ்சதை உனக்காக தச்சு வச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு டைபோ சொல்றான். சரிவா காசு சம்பாதிக்க போலான்னு சொல்லுவோம். நம்ம பிசினஸ் நல்லா தானப்பா போகுது, எதுக்கு நிறைய காசு நம்ம ஹீரோ கேட்கறான். செலவுக்கு ரெண்டுக்குலாம் யாரா காசு பே பண்றது அப்படின்னு டைபோ கேட்கறான். கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடான்னு முடிவெட்டுறவன் சொல்லுவோம். இப்படியே ஓவரா பேச ஒரு நாள் வா கடைக்கு நான் ஓனர் ஆகிறோம் பாரு அப்படின்னு டைபோ சொல்றான். டேய் செவன், அவன் கேவலமா முடிவெட்டுறது என்னடா பாத்துருக்க, வா போலாம் அப்படின்னு டைபோ கூட்டிட்டு போறான். இவங்க இப்ப இருக்கிற ஹேர் சொல்லணும் இந்த வேற ஒருத்தன் தான் வச்சிருந்திருக்கான். மிராக்கிள் டாக்டர் பெட்டிக்குள்ள ஏதோ ஒன்னு ரகசியமா எடுத்துட்டு போகும். டைபோவும் அது என்னன்னு சொல்லி பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய் பாக்குறான். அந்த மிராக்கிள் டாக்டர் அந்த பெட்டியை வந்துட்டு செல்ஃப்குள்ள வச்சா பார்த்தா அதுக்குள்ள டைமண்ட் இருக்கு. பீஃப் பால் கொடுங்கன்னு கேட்கவும் சரின்னு தான் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இப்படி நார்மலா கொடுக்காத பக்கத்து கடைக்காரன பாரு எப்படி வித்த காட்டி கொடுக்குறான் அப்படின்னு சின்ன பையன் சொல்லவோ உடனே டைபோ வந்து போடா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுட்டு, செவன் ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட நான் சொல்லணும், அது இது பாய்சன் அப்படின்னு சொல்லி அவன் போக சிக்கன்ஸோட வாயில இருந்து பாலா வரும் நம்ம ஹீரோ கேட்கறான். இதுக்கு அந்த மிராக்கிள் டாக்டர் தான் காரணம், நீ இத அப்படின்னு டைபோ ஒரு பேப்பரை கொடுக்க வந்துட்டு அப்படியே இறந்து போக கவலைப்படாத ஷாஃபி நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லுவோம். பலார்னு சவுட்லயே அடிச்சு ஆன்டிடோர் இந்த பெட்டிக்குள்ள இருக்கு போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். பாய்சன் கேஸ வந்து ரூம்குள்ள அடிச்சு மிராக்கிள் டாக்டர் மயங்க வச்சு அதுக்கப்புறமா இவங்க போய் எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டு வெளியே இருந்து யாரும் வராம நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு டைபோ சொல்றான். டேய் செவன், அந்த பாக்ஸை மட்டும் ஓபன் பண்ணிடாத சரியா, என்னாலும் உள்ள ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாத்திரக்கூடாது அப்படின்னு டைபோ சொல்றான். நம்ம ஹீரோ ஒவ்வொரு டிராயரா திறந்து பார்க்கும்போது ஒரு டிராயர் இருந்தா கீழே இருக்கிற சீக்ரெட் வே ஓபன் ஆகுது. நம்ம ஹீரோ கீழே விழுந்துருதான். இது என்ன சீக்ரெட் பிளேஸ் மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த டாக்டர் நிறைய ரேரான மெடிசன் எல்லாம் இங்க வச்சிருக்காரோ அப்படின்னு நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். ஒரு கதவு மாதிரி இருக்கு, அதை ஓபன் பண்றதுக்கு ஒரு மருந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு. வழியடிச்சு இப்ப நம்ம ஹீரோவா அப்படியே அது நக்கிற மாதிரி வருது. இதுல இருக்கிற மருந்து செஞ்சாதான் தப்பிக்க முடியும் போலியே, மருந்து எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாக்குறான். எதர்ச்சியா கடைக்கு போனப்போ நம்ம ஹீரோ டிவில வந்து மருந்து செய்யும் முறை அப்படின்னு சொல்லி கொடுத்ததை பார்த்திருப்பான். அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவும் ஃபாஸ்டா எல்லாத்தையும் எடுத்து ட்ரை பண்ணி பாக்குறான். தப்பா இருக்குன்னு அந்த கதவை ரிஜெக்ட் பண்ணுது. கடைசியில ஒரு வழியா ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ கரெக்டா மருந்து செஞ்சு வச்சிருந்தான். அப்பாடான்னு போயிட்டு இருந்தா இப்ப திடீர்னு ஒரு டிராயர் வந்து அட்டாக் பண்ணுது. ஒரு வழியா நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆகி போய் பார்த்தா அந்த மிராக்கிள் டாக்டர் ஃபேஸ் ஒரு தினசா இருக்கு. டேய் செவன், என்னடா ஆன, ஒருவேளை இவன் டைமண்ட் எடுத்து ஓடிட்டானோ அப்படின்னு சொல்லி டைபோ உள்ள போய் பாக்குறான். டைபோ வந்து ஒரு சேர் மேல கை வைக்குவான். அந்த சீக்ரெட் வே ஓபன் ஆகுது. மிராக்கிள் டாக்டர் திரும்பி பார்க்கறதுக்குள்ள நம்ம ஹீரோ டக்குன்னு ஒளிஞ்சுக்கிறான். மிராக்கிள் டாக்டர் ஃபேஸே ஒரு மாஸ்க் மாதிரி தான் இருக்கான். ஒரு ரோபோட் மாதிரி சவுண்ட் வருது. டைபோ, நீ எப்படிடா அங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா, ஸ்ட்ரைட்டா இதுல இருந்து கீழே விழுந்துனப்பா அப்படின்னு டைபோ சொல்றான். இவங்க தேடி வந்து பட்டி அவனதான் இருக்கு. ஹீரோ அதை எடுக்கலான்னு போனா தர வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. அந்த மிராக்கிள் டாக்டர் ரிமோட்ல தான் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ, இந்த மிஷன் ரொம்பவே டேஞ்சரஸா இருக்கு, நான் இங்க இருந்து ஓடுறேன் அப்படின்னு சொல்லி டைபோ அங்க இருந்து தப்பிச்சிருக்கான். ஆனா டைபோக்காக தான் நம்ம ஹீரோ ரிஸ்க் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அதை யோசிச்சுட்டு டைபோ திரும்பவும் உள்ள போறான். இந்த ஆன்டிடோட்லாம் இனிமே தேவையில்லை, பாரு நான் நல்லா தான் இருக்கேன், சரியாயிடுச்சுன்னு டைபோ சொல்லவும், இல்ல என் ஃப்ரெண்டு மேல ஒருத்தன் கை வச்சிருக்கான், எப்படி நான் சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போயிட்டு ஃபைட் பண்றான். அப்படியே போய் மிராக்கிள் டாக்டர் கையில இருக்கிற அந்த ரிமோட்டை கீழே தள்ளி விட்டுட்டு அப்படியே பாஞ்ச அந்த பாக்ஸை எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறான். சுத்திட்டு இருக்கிற பில்லர் நம்ம ஹீரோவோட ஃபேஸ்லயே அடிச்சிருது. கடைசி வர செவன் அந்த டைமண்டை எடுக்கவே இல்லை. நான் எதுக்கு இதை உங்ககிட்ட சொல்றேன்னா, அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருந்ததுன்னு கூட தெரியாத முட்டாள் தான் அவன். சோ முட்டாளா இருக்கிறவனால தனியா போய் சமாளிக்க முடியாது, நம்மளும் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும், கண்டிப்பா எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டைபோ ஷாஃபேவும் ஷான்வோக்கு நம்ம ஹீரோவை தேடி போறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.